ஹாய் கைஸ், நம்ம டே 2 ரெக்கார்ட் வைவாஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்சர்வேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து வைவா வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் காட்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதே மாதிரி நம்ம மைக்ரோ டீச்சிங்க்கு வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து மைக்ரோ டீச்சிங் வைவாவோட என்னென்ன மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் நீங்கள் உங்களுடைய டீச்சிங்கில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் மாதிரி என்ன செஞ்சுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மைக்ரோ டீச்சிங்னா என்ன, ஆல்ரெடி இதை வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேயே வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம். மைக்ரோ டீச்சிங் அப்படின்ற ரெக்கார்டு எதுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீச்சிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் என்ன அப்படின்னா இந்த ரெக்கார்டுக்கு. அந்த ரெக்கார்டோட மெயின் பர்பஸ் நம்ம எழுதுறதுக்காக இருக்கட்டும் இல்லை ரீசன் எல்லாத்துக்குமே வந்து மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டீச்சர்ஸோடைய டீச்சிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இந்த மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப வந்து எத்தனை ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்குறப்போ வந்து நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், 3 ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணலாம், 2 ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஆனால் என்ன அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அட் அ டைமில், அதாவது இப்போ நீங்கள் நடத்திட்டு இருக்கேன், இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த டைம் என்னால் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில்ல மட்டும்தான் என்னால் இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைமில் வந்து நான் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸோ இல்லை வந்து பிளாக் போர்ட் யூசேஜ் கூட அட்லீஸ்ட் நம்ம வந்து சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலாம். பட் அட் அ டைமில் வந்து என்ன அப்படின்னா நம்மளால் வந்து மினிமம் ஒரே ஒரு ஸ்கில் தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறப்பே நான் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் பண்ண முடியாது. இல்லை வந்துட்டு பிளாக் போர்ட் யூசேஜ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து நான் ஸ்டிமுலஸ் வேரியேஷன் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அட் அ டைமில் வந்து ஒரு ஸ்கில் தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இதே இது மைக்ரோ டீச்சிங்கில் வந்து நீங்கள் மினிமம் எத்தனை ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் மினிமம் 3 ஸ்கில்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். த்ரூ அவுட் த டீச்சிங் வந்து நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்கில்ஸாவது நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதே இது அட் அ டைமில் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப வந்து என்னால் என்ன ஸ்கில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் ஒரு ஸ்கில் தான் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ டே 1ல் வந்து இப்போ நம்ம டீச் பண்ணுறப்ப கேட்பாங்க, இப்போ நீங்கள் வந்து இதில் என்னென்ன மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப எதெல்லாம் நம்மளால் வந்து ஒரு நார்மல் டீச்சிங்கில் நம்ம வந்து கான்ஷியஸாகவே இல்லாமல் டீச் பண்ணியிருந்தாலும் எதெல்லாம் வந்து அந்த டீச்சிங் இன்க்ளூட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு 5 தான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கான்ஷியஸாக நடத்தணும், இந்த டீச்சிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணணும் அப்படி கூட அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம டீச் பண்ணுறப்பே இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஸ்கில்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ரேண்டமாக 3 சொல்லுங்கள் போதும். ஏன்னா வந்து மைக்ரோ டீச்சிங் அந்த 5 மினிட்ஸில் வந்து நம்மளால் ஒரு 3 ஸ்கில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால் இதில் எனி 3 நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் ஸ்கில். நம்ம டீச் பண்ணுறப்பே வந்து மோட்டிவேஷனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ளூட் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக நம்ம என்ன டாபிக் எடுக்க போகிறோமோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்லும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக பிளாக் போர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது பிளாக் போர்டாக இருக்கலாம், ஒயிட் போர்டாக இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்கில்லுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவர் ஆயிரும். இதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா ப்ரோபிங் கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை நம்ம டீச் பண்ணுறப்பே வந்து இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரீவியஸ் நாலேஜ்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிரும். இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்டிமுலஸ் வேரியேஷன். இது மேக்ஸிமம் வந்து என்னென்னா லாங்குவேஜ் ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க ஒரு செயல் பகுதி நடத்துகிறாங்க, ஒரு போயம் நடத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க அந்த வாய்ஸை வந்து மாடுலேஷன் பண்ணி செஞ்சு என்ன செய்யலாம் அப்படின்னா நடத்தலாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கவர் ஆயிரும், அதுவும் இதில் கவர் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது. இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த மைக்ரோ டீச்சிங் அண்ட் மேக்ரோ டீச்சிங்கான டிஃப்ரென்ஸ் வச்சு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் வந்து என்ன செஞ்சிடறேன், ஒரு காம்பனன்ட் சைக்கிள் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஷேட் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்ன நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் என்ன அப்படின்னா வந்து காம்பனன்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் மைக்ரோ டீச்சிங்க்கும் மேக்ரோ டீச்சிங்க்கும் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலாக நமக்கு மைக்ரோ டீச்சிங் தான் வந்து இந்த மெயினான காம்பனன்ட்ஸ் இருக்குது, மேக்ரோ டீச்சிங் வந்து கிடையாது. பட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றக்காக நானாக இது வந்து ரஃபாக எழுதி போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ நமக்கு மைக்ரோ டீச்சிங்னாலே தெரியும். ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த 5 மினிட்ஸ் தான். இது மேக்ரோ டீச்சிங்னா என்ன, நம்ம ஆல்ரெடி நம்ம நோட்டில் எழுதியிருக்கேன், அந்த லெசன் பிளான் தான் மேக்ரோ டீச்சிங் சொல்கிறோம். இது வந்து ஒரு மினிமம் டு மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னா 45 மினிட்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ இதில் வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸை தான் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் இருக்கேன். இப்போ நான் தான் வந்து உங்களை மாதிரி ஒரு பிஎட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன், நான் என்ன நடத்த போகிறேன்னு ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணிக்கிடுவேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டீச் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்வீங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த மைக்ரோ டீச்சிங் டைமில் வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இது வந்து தப்பாக இருக்குது, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீட்பேக்கை வச்சு நான் திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப என்னோட அதே லெசனை வந்து நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா ரீப்ளான் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ரீப்ளான் பண்ணிவிட்டு திரும்பியும் நான் என்ன செஞ்சிருப்பேன், அதை ரீடீச் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ திரும்ப அதே லெசனை வந்து நான் ரீப்ளான் பண்ணி திரும்ப ரீடீச் பண்ணுறப்போ நீங்கள் எனக்கு வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து என்ன, இந்த 6 தான் வந்து என்ன அப்படின்னா முக்கியமான மைக்ரோ டீச்சிங் காம்போனன்ட்ஸ். இந்த ரீப்ளான், ரீடீச், இந்த மூணுமே, இந்த ரீன்னு வருது பார்த்தீங்களா, ரீப்ளான், ரீடீச், ரீஃபீட்பேக், இது வந்து எங்கே இருக்காது அப்படின்னா நமக்கு இந்த மேக்ரோ டீச்சிங்கில் வந்து வராது. இது ரெண்டும் தான் வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நடத்துகிறத வந்து ஒருத்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து மானிட்டர் பண்ணலாம். அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணி இதுதான் மாற்றிக்கலாம், இது இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். இதே இது இப்போ நீங்கள் இந்த ஸ்டடீஸ்லாம் முடிச்சு செஞ்சு ஒரு ஸ்கூலுக்கு ஒர்க் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து யாருமே வந்துட்டு நீ இது இப்படி மாற்று நம்மளை வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன நடத்துகிறீங்களோ அதுதான். ஸோ அதுதான் வந்து என்னன்னா அந்த மேக்ரோ டீச்சிங். ஓகேவா, ஸோ அங்கே வந்து நீங்களே பிளான் பண்ணிக்கலாம், நீங்களே டீச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து யாருமே வந்து ஃபீட்பேக் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடுவோம். எவல்யூஷன் போயிடுறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறது, கிளாஸ் ஒர்க் எழுதுறது, அது அந்த மாதிரி போயிடும். ஸோ இதுதான் வந்து அந்த மைக்ரோ டீச்சிங்க்கும் மேக்ரோ டீச்சிங்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி காட்டி என்னென்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகேவா, இது வேணுன்றவங்க வந்து நல்லா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வைவால வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மைக்ரோ டீச்சிங்கோடைய காம்போனன்ட் சைக்கிள் வந்து வரைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி வந்து நமக்கு ப்ரீவியஸ் செமஸ்டரில் நம்மளுடைய புக்லேயே வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ பார்க்குறப்ப வந்து நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ மைக்ரோ டீச்சிங்கிறது வந்து நம்ம மினிமம் 5 minutes இருப்போம், இது வந்து 45 minutes இருப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா மினிமம் 2 to 3 ஸ்கில்ஸ் தான் வந்து நம்மளால் அந்த 5 minutesல வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து மேக்ஸிமம் 3 to 5 ஸ்கில்ஸ் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளால் அந்த 45 minutesல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது மினிமம் 2 to 3, இது வந்து மேக்ஸிமம் 3 to 5. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது எதுக்காக, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளோட டீச்சிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இது மெயினாக வந்து என்ன அப்படின்னா நம்ம லெசன் பிளான், அதாவது வந்து ஆஃப்டர் நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே வந்து என்ன அந்த லெசன் பிளானில் வந்துட்டு வரும். ஸோ இங்கே இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து என்னன்னா இந்த ஒரு 3 டேர்மும் வந்து வரும், இங்கே இந்த 3 டேர்ம் வராது. அது என்னன்னா ரீப்ளான், ரீடீச், ரீஃபீட்பேக். ஓகேவா, இது வந்து எங்கன்னா மைக்ரோ டீச்சிங்கில் வரும். இது மேக்ரோவில் வந்து அது என்ன செய்யாது அப்படின்னா வந்து வராது. ஓகேவா, அங்கே வெறுமனையாக பிளான் பண்ணுவோம், டீச் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா மூவ் ஆகி போயிடுவோம். இது ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நமக்கு மைக்ரோ டீச்சிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வைவா கொஸ்டின். அது என்ன அப்படின்னா இந்த பிகே பார்சி அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்டையே வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினி டீச்சிங், மைக்ரோ டீச்சிங், மேக்ரோ டீச்சிங், இதை வந்து நம்ம ஆல்ரெடி டே 1லேயே வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கிளியராக வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நான் டே 1க்கான வீடியோ லிங்க்கையும் நான் வந்து என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கிளியராக 3க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதையும் தாண்டி மைக்ரோ டீச்சிங் இந்த 13 ஸ்கில்ஸையுமே ஒவ்வொரு ஸ்கில்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.